New unit for treating swallowing difficulties launched at GVN Hospital. The inauguration ceremony of the Swallowing Difficulties Treatment Unit was held at Dr. G. Viswanathan Hospital, Trichy yesterday. Dr. Govinda Raj, chairman of Dr. G. Viswanathan Hospital, presided over the function. Speaking at the function, Dr. Jawahar Sundaram, an ENT surgeon, said, "Food digestion starts from the mouth. Food is ground by the teeth in the mouth and dissolved by the saliva produced there and then passes into the stomach through the food pipe and is easily digested. Breathing is stopped for a few seconds for the food passing through the mouth and the food pipe opens and passes through it. Many nerves in the brain work together for this task. This is why talking while eating and watching TV on cell phones should be avoided. Patients with neurological disorders, epilepsy, cancer, etc. have difficulty swallowing food. They experience problems such as food getting stuck in the throat, pain while swallowing, hoarse voice, and coughing while eating. Swallowing rehabilitation and speech therapy are provided. Sometimes patients who take food through a tube inserted into the nose due to the nature of the disease are given special training in eating without a tube at this center. If these problems are identified and treated at the beginning, patients can easily eat and talk without difficulty, he said. Former National Vice President of IMA Dr. Ashraf, laparoscopic specialist Zamir Pasha, Doctors Radhakrishnan Srinivasan, speech trainers Sundaresan and many others participated in the program. Speech trainer Nausika expressed her vote of thanks. சார் கொஞ்சம் சார் சார் இல்லை வச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்புறம் அனுப்பிச்சிடுங்க எனக்கு அனுப்பிச்சிடுங்க மேடம் சார் 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 எங்கே பார்க்கலாம் சார் அப்படி வச்சுட்டு பாருங்க எல்லாம் இங்கே பாருங்க சார் இந்த நாக்கு சுழட்டி சுழட்டி அந்த அரைச்சு இந்த மாவு அரைக்கிற மாதிரி நமக்கு பல்களால அதை அரைச்சு அது போலஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஈர பசியோட அது நாக்கு அது சொல்லணும். ஏன் இது வந்து முக்கியமான இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஏன் இது வந்து முக்கியமான ஃபேஸ்னா நிறைய பேரால இது மாதிரி பண்ண முடியாது. இது ஸ்பெஷல் சில்ட்ரன் குழந்தைங்களால பண்ண முடியாது. அப்புறம் வாயில புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு, இப்ப வாயில வந்து கேன்சர் வாய் புற்றுநோய் இருக்கவங்க நான் நிறைய பேர் நான் காமிப்பேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாயில் எப்படி மெல்லுவாங்க, எப்படி அந்த போலஸ் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்வாலிங் வில் பி அஃபெக்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது ஈஸியான ஸ்டேஜ். மெல்றது நாக்கு வந்து போலஸா ஃபார்ம் பண்ணி அது உள்ள போறது. ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அது என்ன ஸ்டேஜ்னா அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நிறைய பிரச்சனை. என்ன ஸ்டேஜ் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வாயில போட்டோம் சாப்பிட்றோம் முழுங்குறோம், அது ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறோம். கிடையாது. செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா மூச்சை நிறுத்துறோம். குரல் வளை வந்து மேல வருது, மூச்சு நிக்குது. அப்புறம் இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா நிக்கணும், மூச்சு நிக்கணும். மூச்சு நின்னா சாப்பாட்டு குழாய்க்குள்ள போகும். ரெண்டாவது விஷயம் வந்து மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணணும். மூக்கும் க்ளோஸ் ஆகணும், அதே நேரத்துல மூக்கும் க்ளோஸ் ஆகணும். அந்த நேரத்துல மூக்கு க்ளோஸ் ஆகலைன்னா மூக்கு வழியா வந்துடும். இது எப்படி நமக்கு தெரியும்னா நம்ம சாப்பிடும் போது நமக்கு குறையுது நிறைய பேர். இந்த மூக்கும் க்ளோஸ் ஆகணும், மூக்காடையும் இந்த குரல் வளையும் மூச்சு நிறுத்தணும். இது ரெண்டும் நிறுத்தினாதான் அந்த சாப்பாடு வந்து இந்த சாப்பாட்டு குழாய்க்குள்ள ஈசோஃபேகஸ்குள்ள போஸ்ட் ரீஜனுக்குள்ள போகும். இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது நடக்கிறதுக்கு வந்து அந்த மூச்சு குழாய் மேல வரணும், மூக்குக்கு போற அடப்பு சரியா இருக்கணும். அப்பதான் இந்த சாப்பாடு போகும். இதுக்கு வந்து நிறைய நரம்புகள் வேலை செய்யும். எப்படின்னா மூளைக்கு போய் அந்த பாரஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ், தொண்டை பின்னால இருக்க நரம்பு மண்டலத்துல இருந்து மூளைக்கு போகுது அந்த ரிஃப்ளெக்ஸ். இந்த மாதிரி மூச்சை நிறுத்து, மூக்குக்கு போற காத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட்ல அந்த சாப்பாடு உள்ள போயிடுது. திருப்பி போன உடனே
அந்த மூச்சு திருப்பி ரிஸ்டோர் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த மூக்குக்கு போற காத்தும் ரிஸ்டோர் ஆயிடுது. ஒரு செகண்ட் தான் இது நடக்குது. இது நடக்கிறதுக்கு மூளை அவ்வளவு வேலை செய்யணும். அதனால நம்ம சாப்பாடுங்கிறது சில பிரச்சனைகள் வரும்போது அந்த சாப்பிடுறதுங்கிறது பெரிய பிரச்சனையா மாறும். நம்ம ஊர்ல பெரியவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, சாப்பிடும்போது பேசாதீங்கன்னு. அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த டிக்ளுட்டேஷன், இந்த மூச்சு குழாய் நிக்குது, மூக்கு பின்னால போய் அந்த மூக்குக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அடைக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்றதே தெரியல. இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் பேசிஸ் இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அது தெரியாம அவங்க சொல்லியிருக்காங்க சாப்பிடும் போது பேசாதீங்க. இப்ப வந்து சாப்பிடும் போது பேசுறது மட்டும் இல்ல, மொபைல் பார்த்துக்கிட்டு கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டு அப்படிலாம் இருக்கும்போது அந்த பிள்ளைங்க சரியா கூட மென்னு சாப்பிட மாட்டேங்குது. அதனால தயவுசெய்து அந்த மாதிரி சாப்பிடும் போது ஒரு என்டர்டெயின்மெண்டோட சாப்பிடாதீங்க. இன்னொன்னு எவ்வளவு சாப்பிடுறோம்னு தெரியாது குழந்தைங்களுக்கு. அதுங்க மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்க நம்ம காமிக்கிறாங்கல்ல அது வரைக்கும். இதனால குழந்தைங்களை வந்து ஒபிசிட்டி, தேவைக்கு அதிகமான வெயிட் பிள்ளைங்களுக்கு வர்றது காரணம் இதை எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு அதுங்க வாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க டிவி போடுவீங்க, நீங்க மொபைல் காமிப்பீங்க, நீங்க பிளே ஸ்டோர் காமிப்பீங்க, அதை காமிப்பீங்க. அதனால அதுங்க என்ன முடியுது எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிடுங்க, சரியா மெல்லாதுங்க. தயவு செய்து அந்த காலத்துல நிலாவை காமிச்சு ஊட்டின மாதிரி இந்த டிவி மொபைல் எல்லாம் காமிச்சு ஊட்டாதீங்க. சில குழந்தைகளுக்கு சாப்பிடறதே பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இந்த மெல்றதே பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த பர்டிகுலர் பொசிஷன் எடுத்து அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம், நாக்குல என்ன ப்ராப்ளம், தொண்டையில என்ன ப்ராப்ளம், மூளையில போற நரம்பு மண்டலத்துல என்ன ப்ராப்ளம், அதை ஆராய்ஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்கணும். ஒரு குழந்தைங்களுக்கு நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ரெண்டாவது ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்குங்கிறது வாதம். வாதம் வர்றவங்களுக்கு சாப்பிடறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எப்படி ஒரு பக்கம் ஃபுல்லா ஸ்ட்ரோக் வந்து ஒரு பக்கம் பூரா உடம்பு அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பிடுற குழாயிலையும் ஒரு பக்கம் ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிடுது. தொண்டையில இருக்க அந்த சாஃப்ட் பேலட், உள்நாட்டு பக்கத்துல இருக்க ஒரு பாதி வேலை செய்யாது, குரல் வலையில ஒரு பாதி வேலை செய்யாது, ஈசோபேகஸ்ல வந்து ஒரு பாதி வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால சாப்பிட முடியாது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்ல 40%, 40% பிரச்சனைகள் வர்றதே இந்த புட்டு வந்து ஏர்வேக்குள்ள போறனாலதான். அவங்கள கரெக்டா ஆரம்பத்துல இந்த ஸ்ட்ரோக் வர்ற பேஷண்ட்ல ஆரம்பத்திலேயே அந்த ஃபீஸ்ங்கிற எண்டோஸ்கோபி பண்ணி எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, எப்படி ஆஸ்பிரேட் பண்றாங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த 40% அந்த ஸ்ட்ரோக்னால வர்ற பிரச்சனையை விட இந்த மூச்சு குழாய்க்குள்ள போற சாப்பாட்டுனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. அதனால ஸ்ட்ரோக் வர்ற பேஷண்ட், வாதம் வர்ற பேஷண்ட்டுக்கு முதல்ல இந்த சாப்பாட்டு குழாயை பார்த்து சரி பண்ணிட்டோம்னா பாதி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். ஏன்னா ஸ்ட்ரோக்குக்கு வந்து பல வைத்தியங்கள் இருக்கு. இது ரத்த குழாயில ரத்தம் அடைச்சா அதுக்கு வைத்தியம் இருக்கு, அதே இது ரத்தம் கசிஞ்சாலும் அதுக்கு வைத்தியம் இருக்கு. அதெல்லாம் ஈஸியா பண்ணிடுவாங்க. இந்த சாப்பாடு மூச்சு குழாய்க்குள்ள போறதுதான் பெரிய ப்ராப்ளம். தண்ணி ஆகாரம், கெட்டி ஆகாரம், அது இல்லாம செமிசாலிட், தண்ணியும் இல்லாம கெட்டியும் இல்லாம நடுவு. இது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தண்ணி ஆகாரம் எடுக்க முடியாது. இப்ப நரம்பு மண்டலத்துல பாதிப்பு ஏற்பட்டா தண்ணி ஆகாரம் போட்டா குறையிடும். இதே ஒரு பேஷண்ட் ஒரு கேன்சர் இருக்கு அப்படின்னா அடப்பு கேன்சர்ங்கிறது ஒரு அடப்பு, தொண்டையில் அடப்பு, ஈசோபேகஸ் அடப்பு, வாயில இருக்க அடப்பு, அந்த மாதிரி அடப்பு இருக்கும்போது அவங்களால சாலிட் சாப்பிட முடியாது. நிறைய பேரால லிக்விட் சாப்பிட முடியாது, நிறைய பேரால சாலிட் சாப்பிட முடியாது, நிறைய பேரால ரெண்டும் கலந்துதான் சாப்பிட முடியும். சோ இது வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம எந்த ஃபுட்டு கொடுக்கணுங்கிறது அவங்கவுங்களுக்கு இருக்கிற வியாதியை பொறுத்து, எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அவங்கவுங்களுக்கு ஒரு டயட் கொடுக்கணும். எப்படின்னா இன்னொருத்தர் ஷர்ட்டை என்னால போட முடியாத மாதிரி எனக்குன்னு ஒரு ஷர்ட் தயாரிக்கிற மாதிரி அந்தந்த பேஷண்ட்டுக்கு அந்தந்த டயட்டு, அந்தந்த ஷெட்யூலு, அந்தந்த இது. இப்ப எங்க சொந்தக்கார பையன் வந்து ஒரு சின்ன வயசு பையன் தான். வாட் ஹேப்பன்ட் இஸ் அசெண்டிங் நியூரோபதி. அசெண்டிங்னா காலில் இருக்க நரம்பு அப்படியே மேல வந்து அஃபெக்ட் ஆகி அப்புறம் செஸ்ட்டுக்கு வந்து லங்ஸுக்கு வந்து அப்புறம் பேசுறதுக்கு ப்ராப்ளம் ஆகி இருக்கு. அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அவங்க அம்மா, எங்க அத்தை பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தான் தெரியும் அந்த பையனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறது. பார்த்தா ஒரு கோணல்ல வாயை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அப்படி கொடுப்பாங்க. அந்த பையனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும், நம்ம டாக்டர்ஸ் தெரியாது. அதே மாதிரி அவன் பேசுறது, அவனுக்கு அந்த அசெண்டிங் நியூரல் இது ப்ராப்ளம் வந்ததுனால அவன் பேசுறது என்னன்னு எங்களுக்கெல்லாம் யாருக்குமே புரியாது, ஆனா அவங்க அம்மாவுக்கு புரியும். அது மாதிரி ஒரு பேஷண்ட்ஸுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை என்னன்னு கண்டறிய
அவங்க அம்மா வேணும், நம்ம டாக்டர்ஸ் வேணும், தெரபிஸ்ட் வேணும். இவங்க எல்லாம் ஒரு டீமா இருந்தாதான் வந்து நம்ம சரியா பண்ண முடியும்.